கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக புகார் கூறிய நிலையில் நடிகர் ஆனந்தராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் நம்புகிறேன். ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய மனதில் இடம் பிடிப்பதற்காக அல்லது அவருக்கு பிடித்தமான அவராக மாறுவதற்காக செய்கிற வேலையில் இது இல்லை. இது இல்லாத விஷயமாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது போன்ற காரியங்களை செய்வர்கள் அதிமுக தொண்டர்களாக இருக்க முடியாது. தொண்டர்களை மிக தெளிவாக எனக்கு தெரியும், என்னையும் தொண்டர்களுக்கு தெரியும். இவர் இந்த தகவலை பரப்பியவர் தொண்டரா என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அதை காவல்துறையை கண்டுபிடித்து விடுவார்கள், அதை செய்வார்கள் நான் நம்புகிறேன். முறைப்படியான கம்ப்ளைண்ட் எதுவும் நான் இன்னும் ஐ டோன்ட் ஃபார்வர்ட் டு த போலீஸ். அவங்க கடமையை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அன்போடு கேட்பதெல்லாம், நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், தனிப்பட்ட வெறுப்போ எனக்கு யார் மீதும் கிடையாது. அம்மாவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக எனக்கு இருக்கிற காரணத்தால், நான் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு இல்லாத காரணத்தால், அந்த இன்னும் மன வலி அப்படியே அந்த கீறல் இன்னும் இருக்கிற காரணத்தால் நான் சற்று நிதானமாக இருக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். என்னை வேண்டுமென்றே என்னை தொந்தரவு செய்வதோ, நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் இது விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும். யாரோ ஒருவர் செய்கிற சிறு வேலையால் தலைமை கழகத்திற்கும் தலைமைக்கும் தான் அவப்பெயரே தவிர, இதை தயவு செய்து உணர்ந்து பணியாற்ற வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் 2006 2011 வரை இங்கே தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மிக கடுமையாக விமர்சனம் செய்து பணியாற்றியிருக்கிறேன். மிக கடுமையான விமர்சனம். சோனியா காந்தி அவர்களையும் அல்லது மன்மோகன் சிங் அவர்களையும் கூட விமர்சனம் செய்து நான் மேடையிலே, தரமான விமர்சனம் தான், தரமற்ற விமர்சனம் அல்ல. அப்போதெல்லாம் எனக்கு தொந்தரவே இல்லை. என்னை யாரும் தொந்தரவே செய்யவில்லை. நான் இதே இடத்திலே இதே இல்லத்திலே தான் இருந்தேன். இப்போது தொந்தரவு வருகிறது என்று சொன்னால், அந்த தொந்தரவு தருவது யார், அவர்களுக்கும் தலைமைக்கு சம்பந்தம் இருக்கிறதா, அவர் தொண்டரா என்பதை எல்லாம் கழகம் நிச்சயமாக, இன்றைக்கு நான் கட்சியை விட்டு நான் விலகி இருக்கிற காரணத்தால் நான் சொல்ல முடியாது. கழகம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான உரிய பதிலை அவரிடம் பெறும் என்று நம்புகிறேன். தமிழக அரசும் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு என் மிக்க நன்றி. நேற்றிலிருந்து காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது சுதந்திர இந்தியாவில் இது ஒரு, நான் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. நான் சொன்னது ஒன்றே ஒன்று, நான் விலகுகிறேன் கட்சியிலிருந்து. விலகக்கூடாது என்று ஒருவர் என்னை மிரட்டினால் அது என்ன நியாயம் எனக்கு புரியல. ஏன் விலகுனீங்கன்னு கேட்டால் நான் என்ன காரணம் சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லை. எனக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது. நான் நடிகனாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். நேற்று இந்த தகவலை கேள்விப்பட்டு உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே வந்த என் அருமை நண்பர், நடிகர் சங்க தலைவராக இருக்கிற விஷால் அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. காவல்துறை கடமை செய்து உண்மையாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வளர்ச்சிக்குரிய விஷயங்களாக எனக்கு தெரியவில்லை. இது உடனே தொலைபேசியில பேசுவதோ அல்லது யாரோ, நான் தான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி அடைய செய்வதற்கோ ஒரு குட் புக்ல போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பணியாற்றுங்க. பணியாற்றுவதன் மூலமாக தலைமைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நான் கட்சியில் இருந்தபோது ஒரு சிறு தவறு கூட பத்திரிகையிலே வந்தது கிடையாது. நான் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியவர் கிடையாது. அதே போல இந்த கட்சியில் நான் இருந்தபோது யார் மீதும் குற்றம் சொன்னவன் கிடையாது. குறிப்பாக ஒரு சிறு தவறை கூட நான் இதுவரை 12 ஆண்டுகளாக இந்த தலைமைக்கு, இந்த நிர்வாகி என்னை கஷ்டப்படுத்தி விட்டார், இவர் மீது புகார், அவர் மீது புகார், ஒரு கடிதம் காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை காயப்படுத்தியவர்களை கூட நான் காட்டி கொடுத்தவன் கிடையாது. தயவு கூர்ந்து இதை செய்தவர் அதிமுக தொண்டராக இருக்க முடியாது. தொண்டர்கள் நல்லவர்கள், எனக்கு தெரியும், என்னோட நல்ல பழகி இருக்காங்க. இது யாரோ ஒருவர் செய்திருக்கிறார். அவர் யார் என்பதை காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. அவரை வெகு விரைவிலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள், அல்லது தலைமை அவரை கண்டித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. ஒரு சாதாரண விஷயம். இது பெருசாக்க நானும் விரும்பல. அவர் சொன்னவர் காவல்துறையினுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நன்றி. எதா இருந்தாலும் தவறு தானே. எதாக இருந்தாலும் இல்ல, அது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான். வீட்டுக்கு வருவோம், ஒரு 500 பேர் வருவோம், 1000 பேர் வருவோம். இந்த 500 பேருமே அதிமுக காரர்கள் இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் 500 பேர் அனுப்புவேன், 1000 பேர் அனுப்புவேன் வீட்டுக்கு. 1000 பேருமே அதிமுக காரில் இருக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. அவங்க வரமாட்டாங்க. அது செய்த மனிதர் யாருன்னு அவரே பேர் போட்டிருக்காரு. அவங்களை கூட்டு விசாரிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். அதை தலைமை கூட தெரிஞ்சிருக்கும்.
இல்ல அது பேரே போட்டிருக்காரு, அதுல பேரே இருக்கு. காவல்துறை அந்த கடமையை செய்யும். ஒரு சாதாரண மனிதர், அவர் கட்சியில இருக்காரா அல்லது கட்சியில இணைந்திருந்தால் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார் நான் பார்த்ததில்லை. எனக்கு சொன்னவரை தொண்டராக நான் பார்த்தது கிடையாது. அவர் தொண்டர் என்று சொன்னால் அதை கட்சி பார்த்து சொல்லும். இனிமே கட்சிக்கு தான் அந்த வேலை கடமை. இது தொண்டரா கட்சி பொறுப்பிலேயோ கட்சியினோட பதவியிலேயோ இல்ல 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 சென்னை எனக்கு பொறுப்புல கிடையாது. அவரும் சாதாரண ஒரு மனிதர் தான். அவர் பேரே போட்டுக்க அது காவல்துறை எடுத்து கடமையை செய்வாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். நிறைய நண்பர்கள் தொலைபேசியில வந்ததால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்தது, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போதைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் யோசிக்க நிலைமையில் இல்லை. நான் சொன்னது போல அன்னைக்கு சொன்னதுதான், எனக்கு சற்று சிந்திக்க என் மனதில் இருக்கிற காயம் மாறுவதற்கு நான் எப்படி பொறுமை தேவை என்று சொன்னேனோ அந்த பொறுமை இப்ப எனக்கு தேவை. அந்த பொறுமை இப்ப எனக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் நான் சொன்னேன், தயவு கூர்ந்து இதை நான் அதிமுக தொண்டர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். என்னோடு அவ்வளவு நெருக்கமாக பழகி இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைமையிலே பொறுப்புகளை இருப்பவர்களாகட்டும் அல்லது முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு அடுத்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தயவு கூர்ந்து அவரை நிச்சயம் கண்டித்து இந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். வேற எந்த கட்சியிலும் இல்ல, அதான் சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு தேவை ஓய்வு தான். இப்ப நான் சிந்திக்கவாது எனக்கு நேரம் வேணும் இல்ல, சிந்திப்பதற்கு ஒரு சற்று நேரம் என்னுடைய மனநிலை ஒரு நிலைப்படுத்துவதற்கு. நான் இப்ப டப்பிங் கூட போகாம இருக்கேன். ஷூட்டிங்ல எனக்கு டப்பிங் பேசுறதே மனசு எனக்கு சரியா இல்லை. நான் சொன்னேன், இப்ப எனக்கு மைண்ட் சரியில்லை, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு டப்பிங் வரேன், ஷூட்டிங் கூட தள்ளி வச்சிருக்கேன், ஒரு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் சிந்திப்பதற்கு யோசிக்க. தலைமை கழகத்துக்கு கடிதம் அனுப்பினது சரி, ஏதாவது கட்சி சார்பினர் மற்ற கட்சியில இருந்து அழைப்பு வந்திருக்காரு சேரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க, நட்பு ரீதியா பேசுவாங்க, எல்லாமே நண்பர்கள் தானே. தெரியல பதில் என்ன. ஆமா, அவருடைய உடல்நிலை தானே, நான் இன்னும் கேட்கல. உடல்நிலை பொறுத்து அவரு நல்ல குணமாகட்டும். என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா நான் சொன்ன அவரு குறிப்பா நான் சொன்னது திமுக தலைவரை அந்த ஒருவர் வயது மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நான் சொன்ன விஷயம். நான் சொன்னது நிறைய பேரை பேசியிருக்கேன், எல்லாரையுமே நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். விமர்சனம் பண்ண அனைவரிடமும் நான் இது என் தனிப்பட்ட வெறுப்போ கிடையாது, அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். அதுல குறிப்பா மனதார நான் அஸ் அ ஹியூமன் ஒரு